ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் சாதம் வித் வாழைக்காய் 65. தேங்காய் சாதம் 2 டைப் செய்யலாம். அதில் நான் இன்றைக்கி வந்து துருவி போட்டு செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடு வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் எப்பயுமே வைப்போம்ல, அதே மாதிரி சாப்பாடு எத்தனை விசிலுக்கு வைப்பீங்களோ வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், ஒரு 10லேருந்து 15 முந்திரி, கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, ஒரு தேங்காய், கொஞ்சம் கருவேப்பில், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ நான் சொன்ன அளவுக்கு வந்து 6 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. அப்புறம் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாத்தையும் கிள்ளி தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. கருவேப்பில், கொத்தமல்லி நறுக்கிக்கோங்க. இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் ஊற்றி 1 ஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு அதை ஆட் பண்ணி, அது கூட முந்திரி ஆட் பண்ணி அது நல்லா கோல்டன் கலர் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கிள்ளி வச்சுருக்க வரமிளகாயும் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது இப்போ நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள் சேர்ப்போம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து துருவி தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா அது வணங்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டேயாவது நல்லா வணங்கட்டும். அப்படின்னா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா எண்ணெயிலே வணங்கணும். அது வணங்குற ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா அதை வணக்கிக்கலாம். நல்லா தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகும். கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து வடித்து வச்சுருக்க சாப்பாடு நல்லா ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க சாப்பாடு. நான் 2 பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் காமிக்கிறேன். நிறையா 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதை நல்லா கிளறிக்கணும். சாப்பாடெலாம் நீங்கள் எப்படி வீட்டில் வைப்பீங்களோ அதே மாதிரி வீட்டில் வச்சு விசில் எடுத்து நல்லா அதை வந்து ஆற வச்சுக்கோங்க தான். அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். இப்போ நம்மளோட தேங்காய் சாப்பாடு ரெடி. துருவின தேங்காய் சாதம். இதுக்கு சைடு வாழைக்காய் 65 எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 3 பெரிய வாழைக்காய் இதே சைஸில் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நல்லா கிராஸாக வச்சு இந்த சைஸு கட் பண்ணிக்கணும். ரொம்ப மொத்தமாகவும் இல்லை, ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் இந்த ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எல்லா அளவுமே எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனை 2 ஸ்பூன் அரிசி மாவு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு. இப் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்புறம் லாஸ்ட்டாக காஷ்மீர் தூள் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் மிளகாய்த்தூள். அது வந்து நான் இன்றைக்கி வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைக்காய் எடுத்து இதில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பக்கத்தில் நல்லா எண்ணெய் காய வச்சு நல்லா அந்த வாழைக்காய் முங்குற அளவுக்கு நம்ம எண்ணெய் காய வச்சுக்கணும். அப்படின்னா நமக்கு நல்லா ஃப்ரையாக வரும். போட்டு எடுத்தோம்னா நம்மளோட வாழைக்காய் 65 ரெடி. அது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போதும். முன்னாடி பின்னாடி நல்லா ரோஸ்ட் ஆயிரும். நம்மளோட துருவிய தேங்காய் சாதமும் வாழைக்காய் 65 ரெடி.